ஓம் கம் கணபதியே நமக. வெற்றிக்காக பல நாட்களாக காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களே, இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகுது, எதை வைத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது, கிரக நிலவரங்கள் என்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிடாதா, நாமளும் ஜெயிச்சிட மாட்டோமா, மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நின்றுட மாட்டோமான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கத்தோடு இது வரைக்கும் கடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை பயணத்தை. காரணம் என்னன்னா, நிறைய தோல்விகள், நிறைய அவமானம் எவ்வளோ சந்திச்சிட்டீங்க. இப்போ இருக்கும் பொழுது நம்மளால ஒரு ஜெயிப்பு, ஒரு வெற்றி, இதை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். நிறைய கஷ்டம், சொந்தக்காரங்க முன்னாடி நிறைய ஏமாற்றம், நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க. சொந்தக்காரர்கள், உறவினர்கள் தான் உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. நண்பர்கள் வழி கால்வாசினா முக்கால்வாசி உறவினர்களால் ஏமாற்றப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். அது சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை கொடுத்துருக்கோம். நம்பி இருப்பீங்க, எல்லாரும் வேணும், எனக்கு சொந்தம் வேணும், சொந்த பந்தம் இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்துலன்னு நீங்கள் நம்பி எவ்வளோ இழக்கணுமோ அவ்வளோ இழந்திருக்கீங்க. தேவையில்லாத விரயம், தேவையில்லாத செலவு, தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத பிரச்சனை, நிறைய வாக்குவாதம், சண்டை, எவ்வளோ தூரம் கஷ்டம். இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாத வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமான இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு. இதில் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைத்தாலுமே அது உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக தெரியாததுக்கு காரணம் பெரிய பெரிய வழிகளை சந்தித்ததுனால இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட உங்களுக்கு அதுவும் கஷ்டமாகவே தோணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான். ஆனால் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனி எப்படியெல்லாம் நான் வாழ்க்கை மாறப்போகுது, கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. இப்போ நேரம் உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தும் விதம், நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை முறையாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் வாழணும். ஏனோ தானோன்னு தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஆட்களுடன் பழக்கம், இதெல்லாம் நிறுத்திக்கணும். ஏமாறணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இவங்களெல்லாம் கூட வச்சுட்டே தான் இருந்தாகணும். நம்ம ஏமாறக்கூடாதுன்னா ஒரு சில இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகிறது ரொம்ப சிறப்புங்க. உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்டு கேட்டு பயனடைய இல்லாமல் தானே இன்னை வரைக்கும் தோல்வியாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பயனும் இல்லையே. எல்லாரோட பேச்சு கேட்டிருந்தா இந்நேரம் நல்லா நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா மற்றபடியே எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் யாரோட பேச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ பெரியவங்க பேச்சு கேட்குறேன், தெரிஞ்சவங்க பேச்சு கேட்குறேன், சொந்தக்காரங்க பேச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. குரு நல்ல பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு. இப்போ ஏதாவது வேலை தொடங்கணும், ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்யலாங்க. நிறைய மாற்றம் ஏற்படுது. உங்கள் வேலை இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருக்கும். ஒரு காரியம் எடுத்து படிக்கிட்டே இருப்பீங்க, பாதியில் அது ஒன்று தோற்று போயிருக்கும், இல்லை செய்ய முடியாமல் பொருளாதாரத்தில் நின்று இருப்பீங்க, நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க. அதையும் மீறி செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயா கடனை வாங்கும்பொழுது தலைக்கு மேலே கடன் ஆகிருக்கும். நிறைய பேர் கடன் ஆகிருப்பீங்க. பொருளாதார விரைன்றது இப்படி தான். தேவையில்லாத கடன், வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, அவ்வளோ செலவு. ஆனால் அப்பையும் அதுலேருந்து ஜெயிச்சு வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க, தோல்வியாக இருந்திருக்கும். இது எல்லாமே மற்றவங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. இந்த கஷ்டத்தையும் நீங்கள் தாங்கிட்டு இருப்பீங்க. இதில் அவங்க என்னவோ உங்களுக்கு தாங்கினா போல் நிறைய இடத்துல அவமானப்படுத்துவாங்க. ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவமானத்தை மட்டும் தேடி கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் தேவையில்லாததை நீங்கள் நிறுத்திட்டாலே மற்றவங்க பேச்சு ஏச்சு நம்ம தேவை கிடையாதுங்க. அவங்க யாருங்க நமக்கு சொல்கிறதுக்குன்னு யோசிங்க. தேவையே கிடையாது. அதனால் உறுதியாக நம்புங்க. இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில் மாற்றம் ஏற்படுதுங்க, முன்னேற்றம் ஏற்படுது, லாபம் கிடைக்குது. இவ்வளோ நாளாக எந்த தொழில் லாபம் இல்லைனாலும் இப்போ வெற்றிங்க. வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குதுங்க. பொருளாதாரம், முதலீடு எவ்வளோ போட்டிங்களோ அதை விட 2 மடங்கு லாபத்தோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் வேலை புதுசாக நான் செய்யலான்றவங்க செய்யலாம். அதே போல் புது தொழிலுக்கு நான் போகலாமா போகலாம். புதுசாக நான் வேலைக்கு ஜாயின் பண்ணலாமான்னா உங்களுக்கு பிடித்த வேலை, உங்களுக்கு சரியான சம்பளம் அப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்க பணிக்கு போகலாமான்னா கரெக்டாக நீங்கள் போகலாங்க. ஒழுங்காக படிச்சுட்டு கரெக்டாக முறையாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய கிரகத்தின்படி உங்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிக்கணும். கரெக்டாக முறையாக பண்ணணும், அதுலேயே ஊக்கமாக இருக்கணும். அதை தாண்டி சிந்தனைகளை வெளியே சிதற விடாமல் இருந்தால் போதும். இப்போ இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு வயதாயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பாக்கியம், திருமண பாக்கியம் உண்டாகுது. நல்ல வரன் கிடைக்கும், தேடி வருவாங்க. அதே போல் உங்களுக்கு தகுதியான் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சரியானவர்களா, குடும்பம் ஒற்றுமையாக கொண்டுட்டு போவாங்களா, ஏன்னா காலத்துக்கும் செல்ல வேண்டிய ஒரு திருமண பந்தம். அதனால் அது முறையாக பார்த்துக்கோங்க. நிரந்தரமான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. அதனால் சரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்து நிதானமாக ஆலோசனை பண்ணி பிடித்திருக்கா, எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்கான்னு பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன தகராறு, வீண் விவாதங்கள், பேச்சு, மன கஷ்டம், ஈகோ எல்லாம் குறைய போகுதுங்க. இதுவே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இனிமேல் வீண் விவாதங்கள்லாம் தேவையில்லாமல் வராது. தொட்டதுக்கெல்லாம் கொச்சிக்கிறா போல், சண்டை போட்டுக்கிறா போல் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு விஷயமே இருக்காது. அது ஏன் அந்த சண்டை வந்துச்சுன்னு கூட புரியாது. அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ அப்படி இல்லைங்க. உங்களுக்கு குரு பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது மனசுக்குள் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்குதுங்க. அதனால் தைரியமாக இருப்பீங்க நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க.
அறிவை தரார், புத்திசாலித்தனத்தை தரார். இவ்வளோ நாளாக குழப்பமான புத்தியில் இருந்திருப்பீங்க. செய்யலாமா வேணாமா, ஜெயிப்போமா தோப்போமான்ற குழப்பத்தில் இருந்தீங்கல்ல. இப்போ கரெக்டாக தெளிவாக முடிவு பண்ணீங்க. ஜெயிப்போன்னா ஜெயிப்பீங்க, தோப்போன்னா தோப்பீங்கன்ட்டு. எதை செய்தால் ஜெயிக்கலாம்னு உங்களுக்கு உறுதியாக நம்பக்கூடிய இடத்துக்கு புதன் பகவான் வந்து சொல்லிடுவார். இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதை ஏற்று நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. புத்தி வேலை செய்யுங்க. இப்போ அறிவு வேலை செய்யும். எந்த இடத்துலலாம் தோற்றுருக்கோம், எந்த நாளில் தோற்றுருக்கோம், யாரால தோற்றுருக்கோன்னு இப்போ புத்தி வேலை செய்யும். அப்போ இயற்கையாக உங்களுக்கு வெற்றி பாதை உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். பாதி பிரச்சனை இது மற்றவங்களால வந்தது. அது யாராலும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தானே. சூரியன் அதே போல் நல்ல பலனை கொடுக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். நீங்கள் செய்த பணிக்கு இவ்வளோ நாள் எந்த வேலை செய்தாலும் என்னை வந்து பாராட்ட மாட்டுறாங்க, எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, நான் மட்டும் போகிறேன், நான் மட்டும் உழைச்சிட்டு வரேன், ஒன்றுமே இல்லை, ஏதோ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி விரக்தியில் இருந்தவங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படும், பேர் புகழ் ஏற்படும், வெற்றி கிடைக்கும், மற்றவங்க முன்னாடி ஒரு கௌரவமாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி குறுக்கி இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஏதோ போயிட்டு வந்திருந்தீங்க. ஆனால் இப்போ அதற்கான மாற்றம் ஏற்படுதுங்க. தலை நிமிர்ந்து நடக்கலாம், நிற்கக்கூடிய இடம் எல்லாம் நிமிர்ந்து நிற்கலாம், தைரியமாக இருப்பீங்க. அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குது. இது கிடைச்சாலே மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். கிரகங்கள் ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் கூட குலதெய்வத்தினோட அருள் கிடைக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம், இது மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. அதே போல் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது, மூதாதையர்களோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. வாழ்நாள் முழுக்க இனி நல்லதே நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெரியவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க, தாய் தந்தை மாமனார் மாமியார், ஏதோ உறவு வயது முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு எப்பயும் ஒரு நல்லது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும், பலன் கிடைக்கும், நல்ல பலன் கொடுப்பாங்க. இவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாலே நீங்கள் நல்லா இருந்துருவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாரு. இதை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோங்க. பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க. பெரியவங்க காலில் போயிட்டு திடீர்னு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாளில் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வாங்களேன், ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா போதுங்க, ஜெயிச்சிருவீங்க நீங்கள். உங்களுக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். எப்பயும் அவங்க உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் போயிட்டு நேரடியாக அதை வாங்கும்பொழுது உண்மையாக நிறைய பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. செவ்வாய் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார். இதனால் பெரிய பிரச்சனை பாதிப்பான இல்லை, அதெல்லாம் பெருசாக வராது. இருந்தாலும் இரத்த பந்த உறவுகளுடன் நெருக்கம் ஏற்படாது. இது வரைக்குமே நெருக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்கும். பெருசாக ஒன்றும் ஒரு அட்டாச்லாம் இருந்திருக்க மாட்டேங்க. இப்போ புதுசாக தான் பெரிய போகிறீங்களான்னா இல்லை, ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் இருக்க போகுது. இப்போ என்ன ஒன்று தேவையில்லாத நடுவில் யாராவது சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனை ஆகிடும். சேர்த்தெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் குறிப்பிட்ட காலம் போகட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வந்தால் பார்த்துக்கலாம். போய் சேர்ந்து வைக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு யாராவது உள்ளே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரத்த பந்த உறவுகள் ஒட்டாதுங்க. உண்மையிலுமே அதான் நடக்க போகுது. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வந்தாங்கன்னா கூட வாங்க போங்க, அதோடு நிறுத்திக்கிறது நல்லது. ஏதாவது அப்படியும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன உங்களால் முடியுமோ அதை பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க, நல்லபடியாக இருங்க, அவ்வளோதான். அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா இந்த உறவு கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும். வீண் வாக்குவாதமோ வீண் பேச்சோ தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். ரத்த பந்த உறவுடன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் பங்காளி வழி, சித்தப்பா பெரியப்பா தாத்தா அந்த வழியில் வரவங்களும் இதே ரத்த உறவுகளில் தான் வருவாங்க. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவார் செவ்வாய். உங்களை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சந்திரனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. சந்திரன் சரியில்லைன்னா பிரச்சனை வருமானா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. மனசு ரீதியாக நீங்கள் கவலைப்படுற மாதிரியே இருந்துகிட்ருக்கும். என்ன தான் கிடைச்சாலும் என்ன தான் கிடைக்கலனாலும் ஏதோ ஒன்றுத்துக்காக ஏங்குற மாதிரியே இருக்கும் மனசு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கே. மனசு எப்பயும் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும். எல்லாத்தையும் ஆசைப்பட வைக்கும். அதே போல் தேவையில்லாததையெல்லாம் ஆசைப்பட வைக்கும். இதெல்லாம் இந்த சந்திர பகவான் இப்படி செஞ்சிடறாரு. எப்பயும் போல இல்லாமல் ஒரு நிதானம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவார். மனசை சஞ்சலப்பட வைப்பார், மனசை அலைபாய விடுவார், தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துவார், பழைய பிரச்சனைகளை தூண்டி விடுவார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. தேவை கிடையாது, அப்படியெல்லாம் பழைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அதை உறுதியாக நம்புங்க. சந்திர பகவான் இந்த மாதிரியான மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி விடுவார். ஆசை காட்டுவார், நிறைய ஆசைப்பட வைப்பார். ஆசைப்பட்டு அப்புறம் எதையாவது எடுத்துகிட்டு போய் செய்யும் பொழுது அதில் பிரச்சனைகளையும் விரயத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு. அது ரொம்ப முக்கியம். அதே போல் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் உங்களுக்கு மெதுவாக வளர்ச்சி ஏற்படுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும், எதிர்பார்த்த எண்ணங்கள் எல்லாம் நடக்கும். கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கரெக்டாக பண்ணும்பொழுது அது கொஞ்சம் வேகம் எடுத்து உங்களுக்கான பலன் கரெக்டாக கிடைக்கக்கூடிய தருணமாக மாறிடும். அதே போல் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க முயற்சிகளுக்கு எல்லாம் இப்போ பலன் கிடைக்குங்க.
ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் எந்தவித லாபமும் இல்லை, அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ அதற்கான பலன் கிடைக்கும். பொருள் எல்லாம் விற்கும். ஒரு சிலவங்க ஸ்டாக் எடுத்து போட்டேன், எனக்கு வியாபாரம் இல்லைன்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இப்போ அதிகமாக வரக்கூடிய தருணங்கள் மாறும், நடக்கும். எல்லாமே முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வந்து வெளி வருவீங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்குரிய மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றமாக நடக்கக்கூடிய தருணம் இதுதாங்க. ஏன்னா புதிய வாய்ப்புகள்லாம் கை கொடுக்கும் பொழுது உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் அபாரமாக தான் இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்திலோட காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அத்தனை பலனும் இருக்குது. நிறைய சந்திச்சிட்டீங்க, நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு, பிரச்சனையை அனுபவிச்சாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் தீருதுங்க. பேசும்பொழுது கொஞ்சம் மெதுவாக பேசுகிறதுக்கு பாருங்கள். அதே போல் விளக்கமாக தெளிவாக பேசுங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியாது. ஒரு சிலவங்க பேசுகிறதே புரியாமல் அவங்க கரெக்டாக சொல்ல வருவாங்க, ஆனால் சொல்கிறது புரியாமல் அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மையில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கரெக்டான இப்போ மேலதிகாரிகளோட சப்போர்ட் கிடைக்கும். அது கிடைச்சாலே நம்ம வந்து நிம்மதியாக அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய பாக்கியம்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வருது. நிறைய தீர்மானங்கள்லாம் எடுப்பீங்க. அது சின்ன தீர்மானமாக இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்குது. அதனால் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்குரிய மாற்றம் கிடைக்கும், நல்ல மதிப்பு கிடைக்கும். தொழிலில் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான பங்கு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து பல மடங்கு வெற்றியும் சிறப்பான சந்தோஷமும் கிடைக்குதுங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாக்கிரதையாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் அசால்ட்டாக கேஷுவலாக எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக அந்த பணப்புழக்கம் விஷயத்தில் தெளிவாக மெதுவாக சீராக நீங்கள் முடிவெடுக்கணும். அவசரப்படக்கூடாது. அதுவும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அலுவலகங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கரெக்டாக கொஞ்சம் நிதானத்தோடு நம்ம எதை செய்தால் சரியாக இருக்குங்கிறத யோசித்து பண்ணுங்கள். தடால் புடான்னு எதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தனியாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து பாரத்தை கொடுத்துரும், உங்களை முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடியதாக மாறிடும். பார்த்து கொஞ்சம் நிதானமாக சூதாகமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ உறவுகள் எப்படி இருப்பாங்க, உறவுகள் உங்களுடன் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வரையிலும் அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்காமல் சரியாக கூட பேசிக்காமல் இருந்திருப்பீங்க. சில உறவுகளை பார்க்கும் பொழுதே பிடிக்கல, அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இது நாள் வரைக்கும் ஒதுங்கி போன நீங்கள் கொஞ்சம் அவங்களுடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நல்ல ஒரு ஆளுக்கிட்ட நம்ம வந்து பேசாமல் விட்டுட்டோமேன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். சிலரை நல்லவங்க நம்பி நீங்கள் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க. தேவையில்லாமல் அவங்களெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சி அவங்க கூடலாம் பழக்கம் வச்சு சில விஷயங்களால் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட பழகும் பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுது. அதே போல் கடகராசிக்காரர்கள் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா துணையின் ஆதரவு முக்கியமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குதுங்க, அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அந்த நிமிஷத்துக்கோடு சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் அமைதியாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில விஷயங்களை பேசிய 2 பேருக்குள்ளே கேட்டு முக்கியமான முடிவெல்லாம் எடுங்க. தன்னிச்சையாக எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நல்ல வரன் கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது. நீங்கள் மனதில் எதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து தேடுறீங்களோ அந்த எண்ணம் படி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய தருணமாக இருக்குது. நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். எனக்கு இப்படித்தான் வேணும், எனக்கு இப்படி கிடைக்கணும், நான் இதை மாதிரியான வாழ்க்கை துணை எதிர்பார்க்குறங்கிறதுல தெளிவோடு இருந்தீங்கன்னா உங்கள் தெளிவுக்கு ஏற்றாற் போல் துணை அமையக்கூடிய தருணங்கள் இப்போ இருக்குதுங்க. பண விஷயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக முன்னேறி கொண்டு இருக்கும். உங்களுக்கு நீண்ட காலமாக மனசில் சில நிதி குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எப்பயுமே மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு. அது எல்லாம் இப்போ தீரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகுதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கம்மியாக இருந்தது, பணம் வராமல் இருந்தது, கரெக்டாக நம்மளால் முழுமையாக செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகக்கூடியதாக இருக்குது. சரியான பொருளாதார வரவு ஏற்படும். குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது. கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி சேமிக்கணும், எந்த மாதிரி சேமிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படணும். முதல்ல மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை வச்சிங்கன்னா தான் சேமிப்புக்கான சில விஷயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுமாதிரி திடீர் செலவுகள் இருக்கலாம், ஆனால் அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் சமாளிக்கணும். டக்குன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் செஞ்சிடறேன் அப்படின்னு எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையாக நிதானமாக அந்த இடத்துல கையாளக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க. சிலருக்கு பழைய கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது. பழைய கடன் எக்கச்சக்கமாக இருக்குங்க, எப்படிங்க ஒரே நாளில் முடிப்பேன் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் யாருமே முடிக்கவும் சொல்ல மாட்டாங்க, முடிக்கவும் தேவையில்லை. இதை தான் நான் சொல்கிறேன். பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக கொடுங்க. கொடுக்கறத நீங்கள் முழுசாக கொடுத்தாலும் உங்களுக்கு அவங்க நல்ல பலனோ நல்ல பேரோ சொல்ல போகிறவங்க கிடையாதுங்க. அதனால் நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுங்க, ஆனால் கொடுத்து முடிச்சிருங்க.
நிம்மதியாக வெளியே நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே முட்டா கொடுத்துட்டாலும் நான் நிம்மதியாக இருப்பேன்னா, ஒரு முட்டை கொடுத்துட்டு மறுபடியும் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களை எப்படி சரியாக அமைச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக அமைச்சுக்கணுன்ற தெளிவு இருக்கணும். ஏன்னா பணம் கொடுக்குறவங்க கொடுக்கும்போது அழகாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற தொல்லைகள் இருக்கும் பாருங்கள், அவங்க செய்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அவ்வளவு வழிகளை கொடுத்துரும். அதனால் படிப்படியாக கொடுங்க, எளிமையாக இருங்க, நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். சில விஷயங்களை யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து பண விஷயத்தில் கவனத்தோடு இருந்தீங்கன்னா எந்தவித பாதிப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக வராதுங்க. எவ்வளோ பிரச்சனையில் கடந்து வந்த உங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிற தெளிவு கிடைச்சிருக்கணும். இது நாளுக்குள்ளேயே தெளிவு கிடைச்சிருக்கணும். இல்லைங்க எனக்கு தெளிவு கிடைக்கலன்னா மறுபடியும் பாடம் கற்றுக் கொடுத்துருங்க கிரகங்கள். அதனால் முடிந்த வரையிலும் பாடம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட பாடத்தையே வச்சே இப்போ முயற்சி பண்ணுங்கள். வாழ்வாதாரம் சிறப்பாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரையிலும் கடகராசிக்கு மன உறுதியை கொடுக்குதுங்க. மன உறுதியை அதிகரிக்கும் வகையில் இருக்குது. அதிர்ஷ்டம் ஒரு பெரிய வேகத்தில் வரக்கூடிய தருணமாக இருக்குது. அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மெதுவான உறுதியான பாதை உருவாக்கி அதிலிருந்து நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. சில கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதியான திசையை காட்டுதுங்க. நல்ல திசையை காட்டக்கூடிய தருணமாகவும் இருக்குது. சொல்லப்போனால் குருவும் சனியும் அதை தான் உங்களுக்கு பண்ணுறாரு. இப்படி போ, இந்த பாதையை உனக்காக அமைத்திருக்க, நீ அந்த பாதையில் போங்கிறத தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால் மனநிலை உறுதியாகும். வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய தருணத்தில் மனசு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கும். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் எல்லா வாய்ப்புகளும் நமக்கானது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு என்ன சரியான வாய்ப்போ அதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதில் தான் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும். அதனால் அந்த மனசெல்லாம் சமநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பை குருவும் சனி பகவானும் கொடுப்பது உங்களுக்கு வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது. சில நேரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த சோர்வு, மன சோம்பல், மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. அதிலேருந்து எளிமையாக வரணும். நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு. நல்லா மனசார தூங்குனீங்கனாலே, மனசு ரிலாக்ஸ் ஆனாலே எல்லா வித பிரச்சனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். அதனால் நிறைய உறக்கத்திற்கான வழிவகையை தேடுங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. பழைய நினைவுகளை எந்த சூழ்நிலையிலும் எடுத்துகிட்டு வராதீங்க. பழைய விஷயமா இருக்கா, கஷ்டமான விஷயமா இருக்கா, கசப்பான விஷயமா இருக்கா, அதெல்லாம் விட்டு தூக்கி போட்டுட்டு எடைய போயிடுங்க. அதில் கிட்ட கூட சேர்க்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் திருப்பி திருப்பி அதே கஷ்டம் அதே கசப்பை கொடுக்கும் பொழுது நமக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். நம்ம எதற்காக நம்ம பாடுபடுறோமோ அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நேரம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடுற மாதிரி சிலருக்கு தெரிஞ்சாலும் நிதானமாக ஓடியவர்களுக்குத்தான் லாபம் பல மடங்காக கிடைக்கும். நம்ம இப்போ கடகராசிக்காரங்க நினைப்பாங்க, நம்ம கூடயே இருக்காங்கப்பா, நம்ம கூடயே பழகுறாங்கப்பா, ஆனால் அவங்க வேகமாக செயல்பட்டு எல்லா இடத்துலையும் முன்னேறிட்டு இருக்காங்க, நான் அதே இடத்துல நின்றுட்டுருக்கேன், பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதுக்கு வருத்தப்படாதீங்க. வேகமாக போகிறவங்க எங்கே போயிட்டு போகிறாங்க, அதே இடத்துல தான் நிற்பாங்க. அப்பயும் ஒரு காலகட்டம் அவர்களுக்கு அந்த இடத்தை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய திறமை இல்லாமல் கூட போயிடும். ஆனால் நீங்கள் நிதானமாக சென்றீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா இப்போ கடகராசியை பொறுத்தவரையிலும் எதையும் சீக்கிரமாக முடிவு செய்ய வேணாங்க. கொஞ்சம் நிதானத்தோடு செய்யுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளையும் சரியாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு வரக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கோங்க. எதிர்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அமைச்சு கொடுக்குதுங்க. மற்றவங்களை எந்த சூழ்நிலையிலும் நம்பாதீங்க. மற்றவங்க கூட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணுன்றதை நினைக்காதீங்க. உங்களுக்குரியதை உங்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கிட்டு உங்கள் மனசை சரியாக அமைச்சிட்டு சரியான திசை காட்டி போனீங்கன்னா அந்த வழியானது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது. கடகராசியை பொறுத்தவரையில் இந்த நேரம் ஒரு புதிய பாதையின் துவக்கமாக தாங்க இருக்குது. பெரிய சந்தேகம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய சந்தேகத்தோடையே இருப்பீங்க. நான் என்ன செஞ்சாலும் பலன் கிடைக்காது, பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இனிமேல் வரக்கூடாது. அமைதியாக இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க. உங்களோட அமைதி எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். அதுதாங்க வலிமையானதுங்கிற தெளிவு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய உறுதியை கொடுக்குது, புதிய வாழ்க்கை திசையை கொடுக்குது. இதுதாங்க இந்த காலத்தின் பரிசாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட், எனக்கு ஆண்டம் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்க மாட்டானா, எனக்கு எந்தவித சலுகைகளும் கிடைக்காதான்னு நினச்சிருப்பீங்க. நான் லக்கே இல்லையோன்னு கூட நினைப்பீங்க. நீங்கள்லாம் லக்கானவங்க. மெதுவாக பயணம் பண்ணுன்னு சொல்கிறாரு உங்களை இறைவன். பொறுமையாக போ, வேகமாக போய் எங்கேயா விழுந்துடாத, பொறுமையாக போய்கிட்டே இரு. உனக்கான ஒரு வெற்றி பாதை உனக்கு இருக்குது, உனக்கான வெற்றி உனக்கு இருக்குங்கிறத தெளிவாக செல்லக்கூடிய தருணமாக இப்பொழுது இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதற்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் நவகிரகங்களும் தாங்க. பிரபஞ்சமும் உங்களுக்கு சரியாக கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கும்? பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும்? நவகிரகங்கள் வழியாக உங்களுக்கு கொடுக்குது. இதுதாங்க இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய அத்தனை நல்ல வாய்ப்புகள். கடந்த காலங்களை எல்லாத்தையும் அந்த இடத்தோடு விட்டுடுங்க. மனசை சரியாக வச்சுக்கோங்க. நிகழ்காலங்களை சரியாக பயணம் பண்ணுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு வெற்றி பாதையாக இருக்கக்கூடிய தருணத்தை எல்லா விதத்திலும் இறைவனும் தராரு, நவகிரகங்களும் தருது, பஞ்சபூதங்களும் தருது.